ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப் இயர்லிக்கான ரிவிஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் 9ஓட மேக்ஸ்ல சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் -4,3 அண்ட் 2,-3. கிளியரா? இப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப 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 ஈஸியான லட்டு கொஸ்டின் இல்லையா? எஸ். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எடுத்துக்கோங்க. Distance that is equal to between 2 points என்ன வருது பாருங்க, x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. clear? This is equal to square root of இந்த இடத்துல x2 எது x1 எது அதை எடுத்துக்கலாம். ஸோ இது x1 இது y1 2ங்கிறது x2 minus 3ங்கிறது y2. clear? ஸோ இந்த டேட்டா எடுத்துட்டு வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வருது பாருங்க. ஸோ x2 means 2 மைனஸ் ஃபார்முலாவில், அப்புறம் x1 வந்து -4. கிளியரா? ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது -3, y1 அப்படிங்கிறது 3. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நம்ம இதை சிம்பிளை பண்ணலாம் ஃபர்தரா. 2 minus of -4 அப்படின்னா +4. அப்போ 2 + 4 வந்து 6. 6 ஸ்கொயர் இந்த இடத்துல பாருங்கள் -3 அப்படிங்கிறது -6 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், 36 + 36. ஓகே, -6 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து +36 தான். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது, √72. சரியா? ஸோ 72 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 36 × 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? 36 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 6√2 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 6√2 யூனிட்ஸ். கிளியராக இருக்கா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. 6√2 அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர். காட் இட்? கிளியராக இருக்கா? ஸோ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் -4,2. ஒரு சர்க்கிளோட சென்டர் வந்து என்னன்றது சொல்லிட்டாங்க. இஃப் ஒன் எண்ட் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் -3,7 தென் ஃபைண்ட் தி அதர் எண்ட். ஸோ இப்போ சர்க்கிள் சொல்லிட்டாங்க. இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து -4,2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ டயாமீட்டர் சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் கண்டிப்பாக இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டயாமீட்டருடைய ஒன் எண்டு வந்து -3,7. இப்போ அனதர் எண்டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நேம் கொடுத்துடலாம். ஏ சென்டர் வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துப்போம், அண்ட் அனதர் எண்டு வந்து பின்னு எடுத்துப்போம். இந்த பிங்கிற எண்டில் என்ன கோஆர்டினேட்ஸ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். கவனிங்க. ஸோ இப்போது இந்த டயாமீட்டர் லைனில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள். காட் இட்? ஸோ இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் என்னன்னு தெரியும். இதுதான் என்ன அப்படின்னா, ஓகே, இந்த ஓ அப்படிங்கிறது தான் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. லெட் ஓ be the midpoint of AB. AB அப்படின்னு சொல்லக்கூடிய டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா O அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர். சரிங்களா? இப்போ மிட் பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? ஒரு லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதுதான் வந்து என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. கிளியரா? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -4,2. -4,2. கிளியரா? இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னு தெரியும். சரிங்களா? இந்த ஏபியில் ஒரு பாயிண்ட் என்னன்றது தெரியும். ஓகே, திஸ் இஸ் வாட் மிட் பாயிண்ட். கிளியராக இருக்கா? இதுதான் வந்து மிட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் x1 y1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன், இந்த ஏங்கிற பாயிண்ட். சரிங்களா? ஸோ அப்போ x1 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை -3 + x2 / 2, என்ன வருது பாருங்க, y1 வந்து 7 + y2 / 2. தட் இஸ் ஈக்குவல் டு -4,2. கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த x கோஆர்டினேட்டை எடுத்துகிட்டு வந்து -4ஓட ஈக்குவேட் பண்ணுறேன். இந்த y கோஆர்டினேட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த 2ஓட ஈக்குவேட் பண்ணுறேன். அப்படி ஈக்குவேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த பிங்கிற அந்த பாயிண்ட் வந்து என்னன்றது தெரிஞ்சிடும். காட் இட்? ஓகே. ஸோ இப்போது -3
plus x2 by 2 that is equal to என்ன வருது நமக்கு minus 4. ஸோ அடுத்தது y coordinates equate பண்ணுங்க 7 plus y2 divided by 2 that is equal to என்ன வருது நமக்கு 2. கிளியரா? ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க, you will get what is x2, y2. சரிங்களா? ஸோ இந்த 2 ரைட் சைட் கொண்டு போனால் -8 அப்படின்னு வரும். ஸோ இந்த -3 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ x2 is equal to என்ன வருது -8 plus 3 அப்படின்னா -5. கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ 7 plus y2 that is equal to 4. அப்போ y2 அப்படிங்கிறது என்ன வருது உங்களுக்கு 4 minus 7 that is equal to -3. அப்போ y2 அப்படிங்கிறது -3. therefore point B that is equal to x2, y2 which is equal to என்ன வருது -5, -3. கிளியரா இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். பாக்ஸ் பண்ணிக்கோங்க. got it? ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல the point 3, -4 is the center of the circle. If AB is the diameter of the circle, B is 5, -6, then find the coordinates of A. லாஸ்ட் கொஸ்டின் என்னவோ அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டினும் இதுவும் சிமிலராக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டினை எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஹோம்ஒர்க் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதை அப்படியே டிக்டேட்டடாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்சுது. ஓகேவா? டிக்டோவாக ஃபாலோ பண்ணுங்க. ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ தட் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் A 3, 1 A அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க 3, 1 B அப்படிங்கிறது 6, 4 C அப்படிங்கிறது 8, 6 இந்த 3 பாயிண்ட்ஸும் லைஸ் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் லை ஆகக்கூடிய பாயிண்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஷோ பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யலாம், நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நான் 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இது பாயிண்ட் 1, இது பாயிண்ட் 2, இது பாயிண்ட் 3. சரிங்களா? ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட் இதுதான், இது பிங்கிற பாயிண்ட், இது வந்து சிங்கிற பாயிண்ட். கிளியரா? ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏங்கிற பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க 3, 1 பிங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 6, 4 அடுத்தது சிங்கிற பாயிண்ட் 8, 6. கிளியரா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஏபி கண்டுபிடிச்சலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பிக்கு சிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 2 டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணால் அந்த டிஸ்டன்ஸ் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இந்த ஏசியோட டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஓகே. ஏபிக்கான டிஸ்டன்ஸு ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வருது நமக்கு x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. கிளியரா? ஸோ இந்த இடத்துல நம்ம இது 3 வந்து x1 வச்சுக்கலாம், 1 வந்து y1, x2 அப்படிங்கிறது 6, y2 அப்படிங்கிறது 4. சரிங்களா? ஸோ இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட்? எஸ். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 minus 3 whole square plus 4 minus 1 whole square. So simplify பண்ண என்ன வருது 3 square that is 9 and 3 square that also 9. அப்போ என்ன வருது 9 plus 9 18 அப்படின்னு வருது. சரிங்களா? square root of 9 plus 9 அப்படின்னு வருது. that is equal to 18. இந்த 18 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 9 into 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 9 into 2 9 வந்து நம்ம ரூட்லேருந்து வெளில எடுத்தால் நமக்கு என்ன வருது 3 root 2 அப்படின்னு வருது. கிளியரா? ஸோ இதான் ஏபிக்கான டிஸ்டன்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பிசி வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எஸ் கவனிங்க,
இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வந்து பிசி. கரெக்டா? இதுக்கு நம்ம வந்து நேம் கொடுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல பிங்கிறது வந்து நான் x1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, x1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது 6ங்கிறது x1, 4ங்கிறது y1, இந்த இடத்துல 8ங்கிறது வந்து x2, 6ங்கிறது வந்து y2. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இந்த டேட்டாவை கொண்டு வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ பிசி கண்டுபிடிச்சலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 அப்படின்னா 8 மைனஸ் 6ன்னு அர்த்தம். சரிங்களா? x2 மைனஸ் x1 அப்படின்னா 8 மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது பாருங்க y2 மைனஸ் y1 என்ன? 6 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். 6 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். கிளியராக இருக்கா? ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. என்ன வருது நமக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மைனஸ் 6 வந்து என்ன? நமக்கு 2 அப்படின்னு வருமா? 2 ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன வருது? 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் என்ன வருது? 8 அப்படின்னு வருமா? 4 ப்ளஸ் 4 ரூட் 8. சரிங்களா? இந்த ரூட் 8 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? அப்போ 4 வந்து நம்ம ரூட்லேருந்து வெளில எடுத்தா 2 ரூட் 2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ பிசி அப்படிங்கிறது 2 ரூட் 2. பிசி அப்படிங்கிறது 2 ரூட் 2 யூனிட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏசி. ஓகே, ஏசி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இந்த பாயிண்ட் வந்து x1 வச்சுக்கிறேன். இது வந்து y1, ஏங்கிறது. சி அப்படிங்கிறது x2, y2. கிளியரா? ஸோ இந்த ரெண்டு டேட்டா வச்சுட்டு நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணணும். காட் இட்? ஏ அண்ட் சி இந்த ரெண்டு டேட்டா மட்டும் வச்சுட்டு நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். இந்த டேட்டா வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வருது? 8 மைனஸ் 3 x2 மைனஸ் x1 அப்படிங்கிறது 8 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது y2 மைனஸ் y1 அப்படின்னா 6 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 6 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வரும் பாருங்க நமக்கு? ரூட் ஆஃப் 8ல் 3 போச்சுன்னா என்ன வருது நமக்கு? ரிமைனிங் 5 ஸ்கொயர். ஸோ அடுத்தது 6 மைனஸ் 1 அப்படின்னா 5 ஸ்கொயர். கிளியரா? அப்போது 25 ப்ளஸ் 25னா ரூட் 50. இந்த ரூட் 50 எப்படி எழுதலாம்? நம்ம ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ஸோ இதில் 25 வந்து நம்ம இதிலேருந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 5 ரூட் 2 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஏசி அப்படிங்கிறது 5 ரூட் 2. ஆக்சுவலி நம்ம என்ன ஷோ பண்ணோம்? ஓகே, ஸோ என்ன ஷோ பண்ணும் பாருங்க? ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு நம்ம ஷோ பண்ணோம். சரிங்களா? அப்போ ஏசி வந்து என்ன வந்துச்சு நமக்கு? 5 ரூட் 2 அண்ட் ஏபி வந்து நமக்கு என்ன வந்தது? 3 ரூட் 2. பிசி என்ன வந்தது நமக்கு? 2 ரூட் 2. ரெண்டு பக்கமாக எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கா? எஸ். ஓகே, தேர்ஃபோர் 5 ரூட் 2 இஸ் ஈக்குவல் டு 5 ரூட் 2 அப்படின்னு வந்தது. நம்ம என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர் ஏபிசி 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் தி straight line. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டா முடிஞ்சது. கிளியராக இருக்கா? நம்ம ஷோ பண்ணியாச்சு. காட் இட்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் பசங்களா, கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் -2, 1 அண்ட் 4, 8. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரைசெக்ஷனுடைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரைசெக்ஷன்னா என்ன? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 3 பார்ட்டாக கட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு -2, -1 அண்ட் இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? 4, 8. இதை கொடுத்துட்டாங்க இந்த டேட்டா. இப்போ நம்ம இதை 3 செக்ஷனாக கட் பண்ணோம். அப்போ இது செக்ஷன் 1, இது வந்து செக்ஷன் 2, அந்த லாஸ்ட் பார்ட் வந்து செக்ஷன் 3. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கோங்க. இந்த மிடில் வரக்கூடிய 2 பாயிண்ட் வந்து பி அண்ட் கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ட்ரைசெக்ஷன் அப்படின்னா ஈக்குவலாக கட் ஆயிருக்கும். அதனுடைய லென்த் வந்து ஈக்குவலாக என்னவாயிருக்கும்? கட் ஆயிருக்கும். பாருங்க, இது 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 இந்த 3 செக்ஷனும் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பார்ட், இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன ரேஷியோவில் கட் ஆயிருக்குன்னா 1:2. சரிங்களா? இந்த கியூங்கிற பாயிண்ட் வந்து 2:1. இந்த ரேஷியோவில் வந்து கட் ஆயிருக்கும். கிளியரா? ஓகே, கிளியரா இருக்கா? ஃபைன், கவனிங்க. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? கொஸ்டின் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். கரெக்டா? எஸ்.
ஸோ இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கவனிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பி வந்து கண்டுபிடிப்போம். பாயிண்ட் பி. ஸோ செக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கலாம். mx2 plus nx1 divided by m plus n, comma my2 plus ny1 divided by m plus n. Clear இருக்கா? Any doubt in this? Everything clear, right? Okay. So இப்போ இதில் வந்து நம்ம இந்த ரெண்டு டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிக்கான டேட்டா அண்டு கியூக்கான பி அண்டு ஏ, சரிங்களா? சாரி, ஏ அண்டு பி, இந்த ரெண்டு டேட்டா எடுத்துக்கணும். ஏ அண்டு பி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு யூனிட் லென்த்து, இந்த பக்கம் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் லென்த்து. அப்போ 1:2 ரேஷியோவில் இருக்குது இந்த பிங்கிற பாயிண்ட்டு. கிளியரா? ஸோ இப்போ பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம இதில் எது x1, எது y1, எது x2, y2 இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளியரா? ஸோ இது வந்து x1 வச்சுக்கோங்க, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. கிளியரா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துட்டு இந்த டேட்டா கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பிங்கிற பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல எம்ங்கிறது வந்து 1, எம்ங்கிறது வந்து இந்த 1 அப்படிங்கிற ரேஷியோ, என்னங்கிறது வந்து இந்த 2 அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ அப்போது m:n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன ரேஷியோவில் டிவைட் ஆகிருக்கு அந்த லைன் அப்படிங்கிறது, தட் இஸ் 1:2. இதில் அட் பாயிண்ட் பி, அட் பாயிண்ட் பி. கிளியரா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எம்ங்கிறது என்ன? 1. x2 அப்படிங்கிறது என்ன? 4. 1 into 4. கிளியரா? ப்ளஸ் என்னங்கிறது என்ன? 2. x1 அப்படிங்கிறது இந்த இடத்துல -2. கிளியராக இருக்குது உங்களுக்கு? டிவைட் பை m plus n அப்படின்னா 1 plus 2, கமா mங்கிறது 1, y2 அப்படிங்கிறது இந்த இடத்துல 8, ப்ளஸ் என்னங்கிறது வந்து பாருங்கள் -1, y1 அப்படிங்கிறது சாரி என்னங்கிறது வந்து +1. ஒன் செகண்ட். என்னங்கிறது வந்து 2 டைம்ஸ் இல்லையா? எஸ், என்னங்கிறது வந்து என்ன? இந்த இடத்துல 2 டைம்ஸ். இந்த இடத்துல y1 தான் வந்து -1. கிளியரா? ஸோ இப்போ 1 plus 2 இந்த இடத்துல. காட் இட்? இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்க பசங்களா. இதை சிம்ப்ளை பண்ண என்ன வருது நமக்கு? திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 - 4. அப்போ 0 ஆகிடும் இந்த பாயிண்ட்டு, சரிங்களா? இந்த பாயிண்ட் என்ன வருது? 0. இந்த இடத்துல பாருங்கள் 8 - 2. 8 - 2 அப்படின்னா என்ன வருது நமக்கு? 6, சரிங்களா? 6/3 அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2 அப்படின்னு வருது. அப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து therefore பாயிண்ட் பி இஸ் 0,2. இதுதான் பாயிண்ட் பி அப்படிங்கிறது. கிளியரா? ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரை செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ட்ரை செக்ஷனுடைய பாயிண்ட்ஸ் வந்து பி, கியூ. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இப்போ பி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ கியூக்கான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, சேம் மேனர். ஸோ இப்போ கியூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எஸ், கவனிங்க. இந்த கியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த கியூ ஆனது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ஓகே, இந்த பிக்கான பாயிண்ட் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை இங்கே எடுத்து எழுதுங்க. 0,2 இல்லையா? 0,2. கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இதுதான் பிங்கிற பாயிண்ட்டு. இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் என்ன இருக்குன்னா கியூங்கிற பாயிண்ட் இருக்குது. இந்த பி அண்டு பி இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் என்ன இருக்குது? கியூ இருக்குது. அப்போ நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்மில் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கியூங்கிற பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். கிளியரா? ஸோ இப்போ ஃபைண்டிங் கியூ, ஃபைண்டிங் கியூ. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் பி அண்டு பி அதுதான் என்ன அப்படின்னா கியூ, சரிங்களா? ஸோ அப்போது மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் x1 plus x2/2, y1 plus y1 plus y2/2. இதுதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து 0,2 அண்டு பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன? இந்த இடத்துல 4,8, சரியா? ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, இதில் எது x1 0, எது x2 4, எது y1 2, எது வந்து y2 8. ஸோ இதை வந்து உள்ள ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வருது நமக்கு? 0 plus 4/2, 2 plus 8/2. கிளியரா?
ஸோ இதுதான் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் கியூவாக இருக்கும். ஸோ அப்போ 4 வந்து 2 ஆல் டிவைட் பண்ணால் 2, இங்கே 10 இருக்குது, 10 2 ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ அப்போ பாயிண்ட் கியூ அப்படிங்கிறது 2,5. கிளியராக இருக்கா? அப்டேட் பண்ணுங்கள். எவ்ரி திங் கிளியர் ரைட்? எஸ். 2 பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. ட்ரை செக்ஷனுடைய பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து பி, இன்னொன்று வந்து கியூ. ரெண்டுமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எனி டவுட் இன் திஸ்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட டவுட் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் ஏ -3,2, பாயிண்ட் பி வந்து 3,2 அண்ட் சிங்கிறது வந்து -3,-2 ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் தி ரைட் ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா ஏங்கிற பாயிண்ட்டில். சரிங்களா? ஷோ தட் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபோடெனஸ் இஸ் ஈக்யூ டிஸ்டன்ட் ஃப்ரம் தி வெர்டிசஸ். இந்த ஹைபோடெனஸ் லென்த் இருக்கு இல்லையா, அதனோட மிட் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு வெர்டெக்ஸ்ல இருந்தும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ டயக்ராம் எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்டில் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்க. பாயிண்ட் ஏல வந்து ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து பின்னு வச்சுக்கோங்க, இது வந்து சி அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளியரா? ஆர்எல்ஸ் நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் சின்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து நான் டி அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட் வந்து டி அப்படின்னு வச்சுக்கிறேன். கிளியரா? ஓகே, கவனிங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிருங்க. இங்கே -3,2, பி அப்படிங்கிறது 3,2. அடுத்தது டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சி அப்படிங்கிறது வந்து என்ன பாயிண்ட் பாருங்க, தட் இஸ் -3, -2. கிளியரா? ஸோ இப்போ டி வந்து என்னன்னு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டி அப்படிங்கிறது எதனோட மிட் பாயிண்ட்? ஓகே, பி அண்ட் சியோட மிட் பாயிண்ட். டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் பி அண்ட் சி, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. கிளியரா? ஸோ அப்போ இந்த பிசி அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம மிட் பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி டி என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, x1 + x2/2, y1 + y2/2. தட் இஸ் ஈக்குவல் டு, இதில் இது வந்து x1, இது வந்து x2, இது வந்து 2ங்கிறது வந்து y1, -2ங்கிறது வந்து y2. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது நமக்கு, 3 - 3, 3 - 3/2, 2 - 2, 2 - 2/2. அப்போ என்ன வருது நமக்கு, டிங்கிறது வந்து 0,0. டிங்கிறது வந்து என்ன வருது, 0,0 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ எஸ், இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கவனிங்க, இதை நான் கனெக்ட் பண்ண என்ன வரும் நமக்கு, இந்த ஏவும் டியும் கனெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு வெர்டெக்ஸ்ல இருந்தும் இந்த டிங்கிற பாயிண்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஏடி இதனுடைய லென்த்தும், சிடி இதனோட லென்த்தும், பிடி இதனோட லென்த்தும் என்ன அப்படின்னா ஈக்குவல். இதுதான் நம்ம வந்து ஷோ பண்ணணும். ஓகே, இதை நம்ம ஷோ பண்ண வேண்டியது இருக்கு. கிளியரா? இதை நம்ம ஷோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். காட் இட்? எஸ். ஸோ இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஏங்கிற பாயிண்ட் வந்து என்ன, -3,2 அண்டு பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன, 3,2. ஓகே, சிங்கிற பாயிண்ட் வந்து -3, -2 அண்டு டிங்கிற பாயிண்ட் என்ன வந்துச்சு, 0,0. கிளியரா? இந்த பாயிண்ட் வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி. ஏடி. ஸோ அப்போ இது வந்து நம்ம x1 வச்சுக்கலாம், இது x2, இது y1, இது வந்து y2. கிளியரா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஏ அண்ட் டிக்கான டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே, x2 - x1 அப்படின்னா என்ன வருது, 0 - -3, 0 - -3 ஹோல் ஸ்கொயர். சரியா? ப்ளஸ் என்ன வருது பாருங்க, அடுத்தது y2 - y1 அப்படின்னா என்ன வருது, 0 - 2 ஹோல் ஸ்கொயர். கிளியரா இருக்கா? ஸோ இது நம்ம சிம்பிளை பண்ண என்ன வருது நமக்கு, டிஸ்டன்ஸ் 3 ஸ்கொயர் வந்து 9 அண்ட் 2 ஸ்கொயர் வந்து என்ன வருது நமக்கு 4, 9 + 4, அப்போ √13 அப்படின்னு வருது நமக்கு. இது
சரிங்களா ரூட் 13 அதுதான் ஏடி உடைய டிஸ்டன்ஸ் இதே ரூட் 13 மற்ற எல்லாத்துக்கும் வரணும் சரிங்களா மற்ற ரெண்டுத்துக்கும் வரணும் அடுத்தது எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிடி இந்த பிடிக்கான டிஸ்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து x1 y1 வச்சுக்கோங்க டிங்கிற பாயிண்ட் வந்து x2 y2ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பிடி எடுங்க பிடி அப்படிங்கிற இந்த பாயிண்ட் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் பிக்கான பாயிண்ட் வந்து 3,2ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே அண்ட் டிக்கான பாயிண்ட் 0,0 அப்போ என்ன வருது நமக்கு 0 - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 2 ஹோல் ஸ்கொயர் கிளியராக இருக்கா அகைன் இந்த இடத்துல என்ன வருது நமக்கு ரூட் 13 தான் வருது கிளியராக இருக்கா ஸோ அப்போ பிடி உடைய டிஸ்டன்ஸும் சேம் ரூட் 13 தான் காட் இட் அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிடி இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா சி அண்ட் டிக்கான டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே சிடி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிங்கிற பாயிண்ட் வந்து x1 y1 வச்சுக்கோங்க அண்ட் டிங்கிற பாயிண்ட் வந்து x2 y2ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா 0 - -3 0 - -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - -2 0 - -2 ஹோல் ஸ்கொயர் அகைன் இங்கே என்ன வருது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் தான் வருது விச் மீன்ஸ் 9 + 4 என்ன வருது ரூட் 13 தான் வருது சிடி அப்படிங்கிறது என்ன தான் வருது நமக்கு ரூட் 13 அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்குது நமக்கு கிளியரா ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைபோடெனஸ் இஸ் ஈக்விடிஸ்டன்ட் தேர்ஃபோர் ஏடி that is equal to BD that is equal to CD okay midpoint ங்கிறது D hypotenuse is equidistant from all vertices இந்த ரிசல்ட் வந்து லாஸ்ட் எழுத மறந்துடாதீங்க இது எழுதிட்டு இந்த ரிசல்ட் வந்து பாக்ஸ் பண்ணிடுங்க சரியா தட்ஸ் ஆல் கைஸ் ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் கவனிங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th கொஸ்டின் வந்து பார்க்கலாம் சரியா ஸோ 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல யூசிங் செக்ஷன் ஃபார்முலா ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஏ பி அண்ட் சி ஆர் கொலினியர் சரிங்களா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட் வந்து கொலினியர் அப்படிங்கிறத ஷோ பண்ண சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் பிளேஸ் பண்ணலாம் கொலினியர்னு என்ன ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணணும் சரிங்களா அப்படி ஷோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து 7, -5 அண்டு பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன பாருங்கள் 9, -3 அண்டு சிங்கிற பாயிண்ட் வந்து என்ன நமக்கு 13, 1 சரியா இந்த 3 பாயிண்ட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 3 பாயிண்ட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ரேஷியோ தெரிஞ்சால் மட்டும்தான் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஸோ உதாரணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏபிக்கான டிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஏபிக்கான டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன் அடுத்தது வந்து பிசிக்கான டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா அந்த 2 டிஸ்டன்ஸையும் டிவைட் பண்ணுறேன் ஏபியும் பிசியும் நான் டிவைட் பண்ணுறேன் அப்போது ஒரு ரேஷியோ கிடைக்கும் சம்திங் P/Q இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு ரேஷியோ கிடைக்கும் அதுதான் வந்து ஆர் புரியுதுங்களா ஆர் அப்படிங்கிறத என்ன ரேஷியோ ஓகே ஸோ இப்போ இந்த ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம செக்ஷன் ஃபார்முலாவே வந்து பயன்படுத்த முடியும் சரிங்களா ஸோ ஆர் வந்து நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம் கவனிங்க ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் ஏபி வந்து கண்டுபிடிக்கணும் என்ன வருது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து x2 y2 x1 y1 சரிங்களா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்கள் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் இதுதான் வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா இந்த x1 y1 x2 y2 இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள் 9 - 7 ஹோல் ஸ்கொயர்
plus minus 3 minus of minus 5 whole square. Clear இருக்கா? இதை சிம்பிளை பண்ண என்ன வரும் நமக்கு 9 minus 7 அப்படிங்கிறது 2 2 square 4. ஸோ அடுத்தது இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் 5னா ப்ளஸ் 5 5ல் minus 3 போச்சுன்னா 2. அப்போ இங்கேயும் வந்து 2 ஸ்கொயர் தான் வருது, அப்போ 4. சரிங்களா? அப்போ என்ன வருதுன்னா நமக்கு √8 அப்படின்னு வருது இந்த இடத்துல. சரிங்களா? this is equal to √8. √8 நம்ம எப்படி எழுதலாம் 4 into 2. சரிங்களா? ஸோ √8 எப்படி எழுதலாம் 4 into 2. 4 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா 2√2 அப்படின்னு கிடைக்குது. 2√2 இதுதான் வந்து ஏபி உடைய டிஸ்டன்ஸ். கிளியராக இருக்கா? ஏபிக்கான டிஸ்டன்ஸ் வந்து 2√2. ஸோ இதே மாதிரி நம்ம பிசிக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ பிசிக்கான டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ பிங்கிறது வந்து x2 y2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிறது வந்து x1 y1 வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டா யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ரெண்டு டேட்டா யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிசிக்கான லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பிசி தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இந்த இடத்துல x2 அப்படிங்கிறது வந்து 9 minus 13 whole square 9 minus 13 whole square plus அடுத்தது y2 அப்படிங்கிறது -3 minus 1 whole square -3 minus 1 whole square. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். என்ன வருது உங்களுக்கு? ஸோ 13ல் 9 போச்சுன்னா என்னப்பா 4 இல்லையா? 4 ஸ்கொயர் வந்து என்ன 16. அப்போ இந்த இடத்துல 16. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல 16 தான். -3 minus 1னா -4 -4 ஸ்கொயர் பண்ணால் +16 தான் வரும். ஸோ அப்போ √32 இது. சரிங்களா? இது வந்து √32. √32 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 16 into 2ன்னு எழுதிக்கலாம். 16 வந்து நம்ம ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 4√2. அப்போ பிசி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 4√2. கிளியரா? இப்போ நமக்கு என்ன வேணும்? ரேஷியோ தானே வேணும். ஆர் அப்படிங்கிறது என்ன? ஏபி டிவைட் பை பிசி. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். இந்த பக்கம் என்ன வந்தது 2√2, இங்கே என்ன வந்தது 4√2. 2√2 டிவைட் பை 4√2. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? √2 கேன்சல். இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணால் 1:2ன்னு வருது. 1/2 which means R is equal to 1:2. கிளியரா? தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம். சரிங்களா? செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ணிட முடியும். இந்த 3 பாயிண்ட் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணிட முடியும். சரிங்களா? எஸ். ஸோ இந்த இடத்துல எம்ங்கிறது வந்து 1, என்னங்கிறது வந்து 2. ஓகேங்களா? எஸ். செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஏ அண்டு சி எடுத்துக்கிறேன். ஓகே. இங்கே என்ன ரேஷியோ இருக்குன்னா 1:2. 1:2 இந்த ரேஷியோ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கிளியரா? எஸ். ஓகே. இப்போ செக்ஷன் ஃபார்முலா இங்கே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாயிண்ட். என்ன பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும்? பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பி இஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2 between A and C. பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்போது செக்ஷன் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்க. mx2 plus nx1 divided by m plus n, comma my2 plus ny1 divided by m plus n. கிளியரா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏங்கிற பாயிண்ட் வந்து என்ன நமக்கு? ஏங்கிற பாயிண்ட் பாருங்கள் என்னென்னு என்ன கொடுத்துருக்கான்ட்டு 7, -5. சிங்கிறது வந்து 13, 1. ஓகே. 7, -5. சிங்கிறது வந்து 13, 1. ஸோ இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அண்டு எம்ங்கிறது வந்து 1, என்னங்கிறது வந்து 2. சரிங்களா? 1:2. இந்த டேட்டாவை நம்ம இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது பிக்கான பாயிண்ட் என்னவோ அது வரணும், ரிசல்ட்டில் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா எஸ் இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம் வந்து 1, x2 அப்படிங்கிறது இந்த இடத்துல எது? 1ங்கிறது வந்து y2, 13ங்கிறது x2, -5 வந்து y1, 7ங்கிறது வந்து x1. கிளியரா? ஸோ அப்போ 13ங்கிறது தான் x2. கிளியர்? ப்ளஸ் n வந்து 2, x1 அப்படிங்கிறது 7 டிவைட் பை m + n வந்து 3, 1 into y2 அப்படிங்கிறது 1
ப்ளஸ் என்னங்கிறது வந்து 2, y1 அப்படிங்கிறது -5 டிவைட் பை 3. ஸோ இதை சிம்பிளி பண்ணுங்கள். 13 + 14, 13 + 14 என்ன வருது நமக்கு 27, 27/3 அப்படின்னா 27/3 கமா இங்கே என்ன வருது பாருங்கள் -10 + 1 அப்படின்னா -9, -9/3. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு பிக்கான பாயிண்ட் என்னவோ அது வருதா செக் பண்ணிக்கோங்க. எஸ் 9, -3 அப்படிங்கிறது கிடைக்குது. தட் இஸ் வாட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பி கிளியராக இருக்கா? ஸோ இந்த ரிசல்ட் வந்தாச்சு இல்லையா? பாயிண்ட் பி வந்து நமக்கு கிடைச்சாச்சு. therefore ABC lie on the same straight line அல்லது collinear அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆர் collinear. all the 3 points lies on the same straight line அப்படின்னா என்ன சொல்லலாம்? collinear. ஓகே, ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பசங்களா நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணால் போதுமானது. காட் இட்? எஸ், கொலினியர் அப்படின்னு ஷோ பண்ண சொல்லியிருக்கான், நம்ம ஷோ பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. ஷோ தட் த பாயிண்ட் 11,2 இஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரோ த பாயிண்ட்ஸ் 1,2, 3, -4 அண்ட் 5, -6. அதாவது 11,2 அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளுடைய சென்டர். அந்த பாயிண்ட் ஆனது இங்கே ஒரு 3 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறத ஷோ பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் எடுத்துக்கலாம். எஸ், சர்க்கிள் எடுத்தாச்சு. இதில் 3 பாயிண்ட் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 11,2, 11,2. அடுத்தது 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து 5, -6. சரியா? இதுக்கு பேர் வந்து சி அப்படின்னு கொடுத்துருவோம். அடுத்தது இது வந்து சென்டர் வந்து ஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்து ஓ. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் மாதிரி எடுத்துக்கலாம். இது இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 3, -4 பிங்கிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுப்போம். ஏங்கிற பாயிண்ட் வந்து என்ன நமக்கு பாருங்கள். எஸ், டயக்ராமை நம்ம இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளிக்கலாம். ஏங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்துருங்க? 1, 2. சரியா? கிளியராக இருக்க பாருங்க. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். எஸ், கிளியராக இருக்கா? ஓகே, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி ஓஏ, ஓபி, ஓசி இது எல்லாத்துக்கும் வந்து சேம் வேல்யூ வருதா, சேம் டிஸ்டன்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி சேம் டிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்டர் பாயிண்ட் பாசிங் த்ரூ ஆல் திஸ் 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஷோ பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓஏ. ஓகே, ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இப்போ நல்லா பழகிடுச்சு இல்லையா? டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 11லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ் கோஆர்டினேட்டுக்கான டிஃபரன்ஸ்க்கான ஸ்கொயர், அப்புறம் ஒய் கோஆர்டினேட்டுடைய டிஃபரன்ஸ்க்கான ஸ்கொயர். சரிங்களா? இதான் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் பாருங்கள் 11 and 3. அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. 11ல் 3 போச்சுன்னா என்ன வருது நமக்கு? 8 ஸ்கொயர். அடுத்தது ஸோ இங்கே 2 -4னா +4. அப்போ 2 + 4 6 ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? √100. சரிங்களா? √100 அப்படின்னா என்ன வருது நமக்கு? 10. அப்போ ஓஏ அப்படிங்கிறது 10 யூனிட்ஸு. ஓஏ அப்படிங்கிறது 10 யூனிட்ஸ். அந்த யூனிட்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அவங்க எந்த யூனிட்டும் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம யூனிட்னு எழுதினா போதும். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓபி கண்டுபிடிக்கணும். ஓபிக்கான லென்த்து பாருங்கள். ஓபி அப்படிங்கிறது என்ன வருது நமக்கு? எஸ், இப்போ கண்டுபிடிச்சது தான் ஓபி. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்சது தான் என்ன அப்படின்னா ஓபி. இப்போ நம்ம ஓஏ கண்டுபிடிக்கணும். நான் பாயிண்ட் மாற்றி எழுதிக்கிட்டேன். இது வந்து ஓபி. இப்போ அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது தான் என்ன அப்படின்னா ஓஏ. ஓஏ. ஸோ 11 - 1 அப்படின்னா 10 ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது 2 - 2னா 0 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 100, √100. இதை சால்வ் பண்ணால் நமக்கு 10 யூனிட்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? OA = 10. இதுவும் 10 அப்படின்னு நமக்கு கிடைச்சாச்சு. கிளியராக இருக்கா? ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓசி. ஓசி உடைய டிஸ்டன்ஸ் √, 11லேருந்து 5 போச்சுன்னா என்ன? 5 ஸ்கொயர். 11லேருந்து 5 போச்சுன்னா 6. கரெக்டாக?
6 ஸ்கொயர் அடுத்தது என்ன இருக்குது 2 மைனஸ் ஆஃப் -6 அப்படின்னா +6ன்னு வரும். அப்போ 8 ஸ்கொயர் வரும். சரிங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ண என்ன வருது √100 that is equal to 10. அப்போ OC அப்படிங்கிறது 10. ஓகே, therefore OA is equal to OB that is equal to OC which is equal to 10 units. சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore O is the center of the circle. O is the center of circle passes through passing through points A, B, C அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து எழுதிருங்க. கிளியராக இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள். எஸ். ஸோ அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9ல் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபைண்ட் தி சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் whose vertices are A, B and C. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிளோடைய வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ், இந்த பாயிண்ட் வந்து A, ஓகே, இது வந்து B, இது வந்து C. கிளியராக இருக்கா? இந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 6, -1 அண்டு பிக்கான பாயிண்ட் வந்து 8, 3 அண்டு சிக்கானது வந்து 10, -5. கிளியராக இருக்கா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சென்ட்ராய்டு அப்படிங்கிறது இந்த மீடியன்ஸோட மீட்டிங் பாயிண்ட். இந்த மீடியன்ஸோடைய மீட்டிங் பாயிண்ட். இதுக்கு வந்து என்ன லெட்டர் அப்படின்னா G. ஸோ இப்போ G வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. இந்த எல்லா எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்துருங்க. 3 எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வருமா? இது x1, இது x2, இது x3, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி y கோஆர்டினேட்ஸ் y1 + y2 + y3 டிவைட் பை 3. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், 8 + 6, ஸோ தட் இஸ் 14. 14ஓட 10 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது 24. அப்போ 24ஐ நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணணும். அடுத்தது y கோஆர்டினேட்ஸ் 3 - 1 அப்படின்னா என்ன வருது நமக்கு 2. 2 - 5 அப்படின்னா -3. அப்போ -3/3. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், உங்களுக்கு G அப்படிங்கிறது 8, -1. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்ட்ராய்டுக்கான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். கிளியராக இருக்கா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, வெர்டிசஸ்க்கான கோஆர்டினேட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின் இந்த செஷனில். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த மீடியன் த்ரோ A ஆஃப் எ ட்ரையாங்கிள் whose vertices are A 1, -1, 3, B 1, -1 and C 5, 1. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மீடியனுடைய லென்த்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ். இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் 3 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்களே அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏங்கிறது வந்து -1, 3, B அப்படிங்கிறது வந்து 1, -1, C அப்படிங்கிறது வந்து என்ன 5, 1. சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, எப்பவுமே மீடியன் என்ன பண்ணுன்னா ஆப்போசிட் சைடை வந்து ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே ஒரு மீடியன் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த பாயிண்ட் வந்து D அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இந்த D வந்து இந்த சைடை வந்து ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணும். கிளியராக இருக்கா? ஸோ அப்போது இதுதான் மிட் பாயிண்ட். எது? Dங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் B அண்ட் C. கிளியரா? பிசியோட மிட் பாயிண்ட் தான் வந்து D அப்படிங்கிறது. கிளியரா? அதே நேரத்தில் AD அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த AD அப்படிங்கிறது தான் மீடியன். AD இஸ் ஏ மீடியன். கிளியர்? இப்போ நம்ம லென்த் ஆஃப் AD தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, டு ஃபைண்ட் என்ன பண்ணணும், AD அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே AD இஸ் ஈக்குவல் டு வாட், இதை கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த டிக்கான பாயிண்ட் கிடைச்சதும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏடி உடைய லென்த் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு? x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. இதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல x1 அப்படிங்கிறது என்ன? 1, y1 அப்படிங்கிறது -1, x2 அப்படிங்கிறது 5, y2 அப்படிங்கிறது 1. சரிங்களா? ஸோ அப்போது என்ன வருது பாருங்க, 1 plus 5 by 2, 1 plus 5 by 2, y1 அப்படிங்கிறது -1, y2 அப்படிங்கிறது +1 by 2. கிளியராக இருக்கா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 by 2 அப்படின்னா 3 அண்ட் -1 + 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. கிளியராக? அப்போ டிங்கிற பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏடி உடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏடி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன நமக்கு? -1, 3. டிங்கிற பாயிண்ட் இப்போ தானே கிடச்சது 3, 0. இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணோம். சரிங்களா? ஸோ இது வந்து x1, இது y1 வச்சுக்கோங்க, இது வந்து x2, y2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம். எது வேணாலும் x1, y1, எது வேணாலும் x2, y2 எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதனால் வந்து ஆன்சர் வந்து மாறாது, கரெக்டாக தான் வரும். சரிங்களா? ஏன்னா உள்ளே வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் வருது, அதனால் மாறாது, பிரச்சனை இல்லை. கவனிங்க. ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், 3 -1 அப்படின்னா +1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்தது 3 - 0 which means 3 - 0 ஹோல் ஸ்கொயர். கிளியரா? ஸோ இதை சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இங்கே 3 + 1 வந்து என்ன? 4 ஸ்கொயர் வந்து என்ன? 16 + 3 ஸ்கொயர் வந்து என்ன? 9. அப்போ என்ன வருதுன்னா உங்களுக்கு √25. √25 அப்படின்னா 5 யூனிட்ஸ். இதுதான் வந்து ஏடி உடைய லென்த்து. ஓகே, மீடியன் AD that is equal to 5 units. That's all guys. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். காட் இட்? ஸோ டோட்டலாக 10 கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம நீட்டாக வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த செஷனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இங்கே இருக்கக்கூடிய QR வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ். அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணலாம் பசங்களா. தேங்க்யூ.